ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல்ல குடுக்குற பூரி மசாலா மட்டும் டேஸ்ட்டா இருக்கு. ஆனா வீட்ல பண்ணா வரலையேன்னு யோசிக்கிறீங்களா? அப்ப இந்த ரெசிபி உங்களுக்கு தான். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். நான் இதுக்கு ஒரு கடாய் எடுத்துட்டு அதில எண்ணெய், கடுகு கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு கொஞ்சமா சீரகமும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு இது 2த்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நான் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கின பிறகு அரை பீஸ் நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளியும் ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக கலர் இருந்தால் போதும்னு கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ வேக வச்சு தோல் உரிச்ச உருளைக்கிழங்கு நான் 3 ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஒரு ரஃப்பாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிக்கிட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சா? இப்போ உங்களுக்கு மசாலா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இதை நல்லா மூடி போட்டு வேக வைங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா இறங்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு கை அளவு கொத்தமல்லி இலையை நல்லா போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமன்னு ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி பூரி மசாலா ரெடி ஆகிடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.